மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which your our Father which art in the heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in the earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom, and the power, and the glory, and ever, forever. Amen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சதீஷ் அவங்க அப்பா வந்து என் ஃப்ரெண்டு, சர்ச் ஃப்ரெண்டு, வாசனாட்டப்பா சர்ச் ஃப்ரெண்டு. அவங்க அப்பாவுக்கும் அவங்களுடைய பொண்ணுக்கு ஒரு 2 கிளாஸ் கற்றுக் கொடுத்துருக்கான். 8 கிளாஸ் கனெக்ட் பண்ணி அவருக்கு ஒரு கிளாஸுக்கு 300 ரூபான்னு சொல்லி எனக்கு காசு இன்றைக்கி வந்து கொடுத்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த காசில் கார் டியூ கட்ட வேண்டியது, அதை எங்கள் அப்பாட்ட சொல்லி ஒரு 1000 ரூபா அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி அதை கார் டியூ கட்டியாச்சு. காலையில் எங்கள் அப்பா அவரை திட்டினார், இதுக்கு 10,000 ரூபாய்க்கு மாதம் 10,000 ரூபாய்க்கு வெளியே போய் பார்க்கிங் விட்டுருக்கேன், 12,000 ரூபாய்க்கு எதுக்கு வெளியே பார்க்கிங் விட்டுருக்கேன், என் வண்டி நான் பாதுகாக்கிறேன், அது அனாதை ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு கான்செப்டில் நான் விட்டுருக்கேன். அவர் வருத்தப்பட்டார், ஒவ்வொரு காசு சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு. இருந்தாலும் நியாயம்தான், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது அந்த காருக்கு தான். அந்த காரை நான் வெளியே அதை மாதிரி விட்டுட்டு அதுக்கு எதனா ஒன்று ஆகி அதுக்கு ரிப்பேர் பண்ணுறதுலாம் என்னால் முடியாது, அதனால அதை சேஃப்டியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் அமைதியாக இருந்தாச்சு. அதே மாதிரி ஒரு ரிலையன்ஸில் ஒரு 4 பேண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். 1,300 ரூபா கிட்ட வருது, 1,200 சில்லற. ஓலா S1 ப்ரோவுக்கு வந்து பிரேக் பேட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் டிசம்பர் 3, 4, 1 இந்த டேட்டில் டெலிவரி ஆகுது. இந்த 3 ஆர்டர்ஸும் 3 பேண்ட் ஒன்றா டெலிவரி ஆகும், ஒரு பேண்ட்டு தனியாக டெலிவரி ஆகும், ஒரு பிரேக் பேட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அது தனியாக டெலிவரி ஆகும். அந்த பிரேக் லிவர் மாற்றிடலாம் ட்ரை பண்ணேன், ஆனால் காசு கம்மியாக இருக்குது. அவர் கொடுத்த காசில் அவர் கொடுத்தது வெறும் 2,400 ரூபா கொடுத்தாரு. ஒரு கிளாஸுக்கு 300 ரூபா கணக்குப்படி 8 கிளாஸ். தேங்க்யூ ஜீசஸ், இந்த காசு எனக்கு கொடுத்தீங்க, நன்றி. இதுக்கெலாம் நான் தசமா பாகம் எப்படி கொடுக்க போகிறேன்னு தெரில, ஆனால் கொடுக்கணும். 100% கண்டிப்பாக நம்ம தசபாகம் கொடுக்கணும். கொடுக்கும்போது கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார்ன்றதை வந்து இந்த போன ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க சர்ச்சில். முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம படிக்க வேண்டிய அதிகாரம் டியூட்ரானமி 2ஆம் அதிகாரம், 2nd chapter. வசனம் 1. கர்த்தர் எனக்கு சொல்லிபடி நமக்கு திரும்பி சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியை வனாந்தரத்திற்கும் பிரயாணம் பண்ணி அநேக நாள் சேயீர்
நாட்டை சுற்றித் திரிந்தோம். Then we turned and took your journey unto the wilderness by the way of the Red Sea, as the Lord spake unto me, and we compassed Mount Seir many days. வசனம் 2. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, and the Lord speak unto me saying. வசனம் 3. நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றித் திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். He have the compassed this mountain long henigod, turn your northward. வசனம் 4. ஜனங்களுக்கு நீங்கள் கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரனை, எங்கள் சகோதரரின் எல்லையை கடக்கப் போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். And command the people, saying, Ye have the pass to God. The cost of your brethren, the children of the users, which devil in Seir, and they shall be afraid of you. Take you good heed unto yourselves, therefore. வசனம் 5. அவர்களுடனே போர் செய்ய வேண்டும். அவர்கள் தேசத்தில் ஒரு அடி நிலம் உங்களுக்கு கொடேன். சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். Meddle not with them, for I will not give you their land. No, not so much as the foot breastplate, because I have given Mount Seir unto the Isha for a person. வசனம் 6. போஜன பதார்த்தங்களை அவர் கைகளிலே பானத்திற்கு வாங்கி புசித்து, தண்ணீரை அவர்கள் கைகளிலே பானத்திற்கு வாங்கி குடிங்கள். You shall buy meat of them for the money, that he may eat, and you shall also buy water of them for the money, but he may drink. That he may drink. வசனம் 7. உன் தேவனாகிய கர்த்தரின் உன் கைக்கிரிகள் எல்லாம் உன் ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடத்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருந்தார். உனக்கு ஒன்று குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். For the Lord and thy God and hate blessed thee in all the works of thy hands. He can now with thee working the true God this great wilderness. This 40 years the Lord thy God hath been with thee, thou hast the locked noting. வசனம் 8. அப்படியே நாம் சேயீரிலே குடியிருக்கிற நம்முடைய சகோதரராகிய ஏசாவின் புத்திரரை விட்டு புறப்பட்டு அந்திரவெளியாய் ஏலேத் மேலும் எசிபோன் மேலும் போய் திரும்பிக் கொண்டு மோவாப் வனாந்தர வழியாய் வந்தோம். And when we passed by from your brethren, the children of the Esa, which dwelt in Seir, to God, the way of the plan, from the Elad, and from the Izegober, we turned and passed by the way of the wilderness of the Moab. வசனம் 9. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ மோவாப்பை வருத்தப்படுத்தாமலும் அவர்களுடனே போர் செய்யாமலும் இரு. அவர்கள் தேசத்திலே உனக்கு ஒன்றும் சுதந்திரம் கொடேன். ஆர் என்னும் பட்டணத்தின் சீமை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். The Lord and said unto me, desire not the Moabithians, neither cannot with them in the Bethel, for I will
not and give then of their lands for possession, because I have the given here unto the children of the Lord for a possession. வசனம் 10. திரளானவர்களும் ஈனோக்கியரைப் போல நெடியவர்களுமான பலத்த ஜனங்களாகிய எமோரியர் அதிலே பின்னே குடியிருந்தார்கள். The Emimites dwelt there and in the times past, a people great and the many and tall as the Anakiams. வசனம் 11. அவர்களுக்கு ஏனோக்கியரை பலத்த இரட்சதர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். மோவாபியரோ அவர்களை எமீரியர் என்று சொல்கிறார்கள். which also were an accounted Goinians as the Anakiams, but the Moabites called them Emimius. வசனம் 12. ஓரியம் சேரியும் முன்னே குடியிருந்தார்கள். கர்த்தர் தங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தாரை இஸ்ரவேல் துரத்தினது போல ஏசாவின் புத்திரர் அந்த ஓரியரை துரத்தி அவர்களை தங்கள் முகத்திற்கு முன்பாக அழித்து அவர்களுக்கு இருந்த ஸ்தானத்திலே குடியேறினார்கள். The Oriams also dwelt in the seer before times, but the children of the Esau Second them when they hadn't destroyed them from before them, and dwelt in their and stayed, as Israel did into land of this possession which the Lord had given unto them. வசனம் 13. நீங்கள் எழுந்து சேர் ஆற்றை கடந்து போங்கள் என்று சொன்னார். அப்படியே சேர் ஆற்றை கடந்து போனோம். Now rise up, said I, and greet you over the brook Zered, and we the went over the brook Zered. வசனம் 14. யுத்தம் மனிதனை அந்த சந்ததியெல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பெலத்தியன் நடுவில் இருந்து மாண்டு போக நாம் காதேஸ் பர்னோபாவை விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு சேராத் ஆற்றை கடக்கும் மட்டும் சென்ற காலம் 38 வருஷம். And space in the which is we the come from the Kadesh Brahmana until we were come over the brook Zered was 38 years, until all the generations of the mans of the war were wasted out from the among the earth, as the Lord and as word unto them. வசனம் 15. அவர்கள் பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு ஒளியும் மட்டும் கர்த்தரின் கை அவர்களை நிர்மூலமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாயிருந்தது. For indeed the hands of the Lord was against them to destroy them from among the earth and until they were consumed. வசனம் 16. யுத்த மனிதர்கள் எல்லாம் ஜனத்தின் நடுவிலிருந்து செத்து தீர்ந்து பின்பு, so it's come pass when all the mans of the war were consumed and the dead from the among the peoples. வசனம் 17. கர்த்தர் என்னை நோக்கி, that the Lord and speak unto me saying. வசனம் 18. நீ ஆர்ப்பட்டணம் இருக்கிற மோவாபின் எல்லை இன்றைக்கு கடந்து to the pass over through God hath the cost of the Moab this day. வசனம் 19. அம்மோன் புத்திரருக்கு எதிராக சேர் போகிறாய். நீ அவர்களை வருத்தப்படுத்தவும் அவர்களுடனே போர் செய்யவும் வேண்டாம். அம்மோன் புத்திரரின் தேசத்திலே ஒன்றும் உனக்கு சுதந்திரம் கொண்டேன், அதை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். வசனம். And when thou comest over against the children of the Ammon,
destroys them not near meddles with them, for I will not ungive thee of the Lord and of the children of the Ammon any possession, because I have given it unto the children of the Lord for a possession. வசனம் 20. அப்பொழுது ராட்சதருடைய தேசமாக எண்ணப்பட்டது. முற்காலத்தில் ராட்சதர்கள் அதிலே குடியிருந்தார்கள். அம்மோனியர்கள் அவர்களை சுமியார் என்று சொல்லுகிறார்கள். That also was unconnected as land of the Genetius dwelt therein in the old time, and the Amadians called them and Zamamians. வசனம் 21. அவர்கள் திரளானார்களும் ஏனோக்கியரைப் போல நெடியவர்களுமான பலத்த ஜனங்களுமானவர்களாயிருந்தார்கள். கர்த்தரோ செபியரிலே குடியிருந்த ஏசாவின் புத்திரருக்கு முன்பாக ஓரியரை அழிக்க அவர்கள் அந்த ஜனங்களை துரத்திவிட்டு அவர்கள் இந்த ஸ்தானத்திலே இந்த நாள் வரைக்கும் குடியிருக்கிறது போல. A people great and the many and tall as the Anakims, but the Lord had destroyed them before them, and they succeeded them, and devil in their standard. வசனம் 22. கப்போத்தியரிலிருந்தும் புறப்பட்ட கப்போத்தியர் அசீரியம் தொடங்கி அசம்மட்டும் குடியிருந்த ஆவியரை அவிழ்த்து அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறின போல, as he did to the children of Azaz, which dwelt in Azar, when he destroyed the Ariams from before them, and they succeeded them, and dwelt in their starter, even unto this day. வசனம் 23. கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக அழி பண்ண அவர்களை துரத்திவிட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்திலேயே குடியேறினார்கள். And the Hivims which is dwelt in Azariam, even unto the Azan, the Captriashams which come forth out of the Captrias, destroyed them, and the devil in their standard. வசனம் 24. நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். எஸ்ரோன் ஆஜியா ஆகிய கீகேன் என்னும் எமோரியரையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்புக்கொடுத்தேன். இது முதல் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவனுடனே யுத்தம் செய். Rise up, take your journey, and pass over the river Arnon. Behold, I have given into thee, and Sihon the Armonite, king of the Asban, and his land of begin the possess it, and the connected with him the Bethel. வசனம் 25. வானத்தின் கீழ் எங்குமுள்ள ஜனங்களே, உன்னாலேயே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார். This day will I begin to put in the dread of thee, and the fear of thee upon the nations that are under whole heaven, who shall hear report of thee, and the shall tremble and be in the agonious because of thee. வசனம் 26. அப்பொழுது நான் கொதோமித் வனாந்தரத்திலிருந்து எஸ்னோனின் ராஜாவாகிய சீகனிடத்தில் சமாதான வார்த்தைகளை சொல்லும்படி ஸ்தானாதிபதிகளை
அனுப்பி, and I sent messenger out of the wilderness of King Kadems and to the Siman kings of the Asma with and words of peace and saying. வசனம் 27. நான் உங்களுடைய தேசத்தை கடந்து போகும்படி உத்தரவு கொடும், வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பெரும்பாதை வழியை நடப்பேன். Let me pass throughout the lands I will go along by the highway. I will neither turn unto the right and near to the left. வசனம் 28. சேயரின் குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரும் ஆர்ப்பட்டணத்தில் குடியிருக்கிற மோவாபியரும் எனக்கு செய்தது போல நீரும் நான் யோர்தானை கடந்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் சேரும் மட்டும் thou shall me meet for the many, that I may eat, and give me water for many, that I may the drink only I will and pass unto God and my wealth. வசனம் 29. எனக்கு புசிக்க ஆகாரத்தை குடிக்க தண்ணீரையும் கிரேயத்திற்கு தரும், நான் கால்நடையை கடந்து போகிற மாத்திரம் உத்தரவு கொடும் என்று சொல்லி அனுப்பினான். As the children of the Isars and which as devil in the seers, and the Moabitians which as devil in the air, did unto me until I shall and pass over the Jordan, unto the lands which the Lord our God and give it use. வசனம் 30. ஆனாலும் தன் தேசத்தை கடந்து போகும்படி எஸ்போனில் ராஜாவாகிய சீதேன் நமக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. இந்த நாளில் இருக்கிறது போலவே நான் தேவனாகிய கர்த்தர் அவனை என் கையிலே ஒப்பு கொடுக்கும்படி அவன் மனதை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை உறங்கு கொள்ள பண்ணி இருந்தார். But Sihon kings of Heshbon well not and let use pass and by him, for the Lord and the God and hardened the spirit, and made his heart obstinate that might deliver him in the hands as the approach this day. வசனம் 31. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இதோ சீகேனையும் அவன் தேசத்தை உனக்கு ஒப்பு கொடுக்கிறேன், இது முதல் அவன் தேசத்தை வசப்படுத்தி சுதந்திரித்துக்கொள் என்றார். And the Lord and said unto me, behold, I have the begun to give in Solomon and these lands, and before they begin to the passes, that thou and mayest inherit this land. 32. சீகேமின் தன்னுடைய எல்லா ஜனங்களோடு கூடவே நம்முடைய யுத்தம் புறப்பட்டு யாகேசிலே வந்தான். Then Sinon come out against us and all these people to the forget the Jizza. வசனம் 33. அவனை நம் தேவனாகிய கர்த்தரை நமக்கு ஒப்பு கொடுத்தார். நாம் அவனையும் அவன் குமாரர்களையும் அவனுடைய சகல ஜனங்களையும் முறியடித்து, and the Lord our God and delivered him and before use, and we some more out him and these sons and all these people. வசனம் 34. அக்காலத்திலே அவன் பட்டணங்களை எல்லாம் பிடித்து சகல பட்டணங்களிலும் இருந்த ஸ்திரீகளையும் புருஷர்களையும் பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினோம். And we took all these cities that time utterly destroyed the man and the woman and the little ones of our cities we left no need to remain. வசனம் 35. மிருக ஜீவன்களையும் நாம் பிடிக்க பட்டணங்களையும் கைகள் கொள்ளையடித்த பொருட்களையும் மாத்திரம் நமக்கென்று வைத்து கொண்டோம். Only the cattle we took for a
pray unto the your salvius, and thus spoilly ab the cities which we took. வசனம் 36. அர்னோர் ஆற்றங்கரையிலே இருக்கிற அர்னோ அர்வோரோ ஆற்றங்கரை ஆற்றாண்டையிலே இருக்கிற பட்டணமும் தொடங்கி கீலியாத்து வரைக்கும் நமக்கு எதிர் நிற்கத்தக்க அர்னோனியன் பட்டணம் இருந்ததில்லை. எல்லாவற்றையும் நம்முடைய கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒப்பு கொடுத்தார். ஃபார் அரார் which is the by the bank of the river of the Arnon, and from the cities that is by the river, even unto Galilee, there was not one city to strong and for use. The Lord and God and deliver and all unto use. வசனம் 37. அமோன் புத்திரருடைய தேசத்தை யாக்கோப் ஆற்ற அறையிலுள்ள இடங்களையும் மலைகளையும் பட்டணங்களையும் நமக்குடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு விலக்கின மற்றும் இடங்களையும் சேராமல் விலக்கி போனாய். Only unto the lands of the children of the Ammon those comest not near unto the any place of the rivers of Jacob, book near unto the cities in the mountains, near unto the west Savior, Lord, the Lord's over God and for bad use. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செம்ம மழை பெய்யுது வெளியே. இன்றைக்கி எனக்கு போய் டியூட்டி வர போய் தெரில. டாப் 4ல் ஜொமோட்டோவில் என்ன பண்ணாங்கன்னா, நான் போன சனிக்கிழமை சம்பாரித்தேன் அந்த 700 எனக்கு யூனிஃபார்மாக ஒரு பேக் கொடுத்தாங்க 1600 அதை வந்து 600 மைனஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 400 சில்லரை நான் பே பண்ணணும் அவங்களுக்கு. அதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த வாரம் திங்கக்கிழமை எடுத்திருக்காங்க காசு. அது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி நான் போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதில் 160 65 தான் எனக்கு லாபம். நான் எதிர்பார்த்தேன் திங்கக்கிழமை எனக்கு அந்த காசு வரணும், வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம டியூட்டானிமியில் 3rd சாப்டர் படிக்கணும், பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.